பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குங்கிற மாதிரி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணுவது மக்களிடம் எடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒன்று. இது மக்கள் மத்தியில் என்ன தோணுச்சுன்னா, இவங்க மறைமுகமாக கூட்டணி. நீங்கள் இப்போ எடப்பாடி பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, சிறுபான்மை மக்கள் மத்தியில் அதிமுகவுடைய நம்பிக்கைக்கு ஏற்படுத்தணும், இதை ஒவ்வொரு அதிமுககாரனும் செய்யணும், நாங்கள் பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம், நாங்கள் பாஜக எதிர்ப்பு தான், நீங்கள் நம்பலாம், அந்த நம்பிக்கையை நாங்கள் விதைக்கிற இதை கொஞ்சம் தொய்வு இருக்குது அப்படின்னு பேசுகிறீங்கல்ல. அப்போ என்ன காரணம்? நீங்கள் ஏன் விதைக்க மறுக்கிறீங்க? இன்னும் நீங்கள் ஏன் உறுதியாக பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இன்னும் ஏன் நீங்கள் வெளிப்படுத்தலை? அதிமுக பொறுத்தவரை ஒரு 4 கூட்டணியாக தனித்து நிற்கிறாங்க. இந்த 4 பேருமே ஒரு கூட்டணியாக வந்தாங்கன்னா கட்சி வலிமை பெற்று, நான் என்ன பார்வையை பார்க்குறேன்னா, இந்த 4 பேரும் தனியாக இருக்க வரைக்கும் தான் எடப்பாடிக்கு பலம். என்ன காரணம்னா, இல்லைங்க, இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவர்களுக்கென்று தெற்கில் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் முக்குளத்தூர் வாக்கு இருக்குது, அது மாற்றம் இல்லை. சசிகலா தனித்து நிற்கிறாங்க, அவர்களுக்கும் இருக்குது. இந்த 3 பேருமே இந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். எடப்பாடி கடந்த முறை தேவர் ஜெயந்திக்கு போன போது அப்போ அங்கே இருக்கின்ற குரல் எடப்பாடி ஒளிகன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் கத்தி எடப்பாடி எங்கேதான் கிளம்பி வந்துட்டார். முக்குளத்தூர் சமூக மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு எடப்பாடி மேலே இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க போவதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் அவரே சொல்லியிருந்தாரு, இது ஒரு வதந்தி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவர் முதல்வராகவே ஆவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்கல்ல, துணை முதல்வர் அல்ல, அவர் ஏன் முதல்வராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி முடிவதற்கு கூட அவர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராவார்னு நான் சொல்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இனிமேல் பாஜக கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக ஒரு வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி கடந்த 2019 இருந்தது, 2021 இருந்தது. இப்போ ஏன் 2024 உடைஞ்சது அப்படின்னு பார்த்தா, பாஜகவோட சேர்ந்துருக்கிறதுனால தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நமக்கு வரல அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு எடப்பாடிக்கு இருக்குது. அப்போ அதனால தான் அவர் என்ன சொன்னார், நான் கூட்டணி விட்டு வெளியே வர்றோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குங்கிற மாதிரி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணுவது மக்களிடம் எடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒன்று. நம்பலை. ஏன் நம்பலை? ஏனென்றால் 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடியை எடப்பாடி பெருசாக விமர்சிக்கலை. நாங்கள் ஆட்சிக்கு மோடி ஆட்சிக்கு வருவதை நாங்கள் விடமாட்டோங்கிற மாதிரியான வார்த்தைகளை பிரயோகம் இல்லை. அவர்களை அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களோ பாஜகக்காரங்களோ அதிமுகவை பெருசாக விமர்சிக்கலை, திமுகவை தான் விமர்சித்தாங்க. இது மக்கள் மத்தியில் என்ன தோணுச்சுன்னா, இவங்க மறைமுகமாக கூட்டணி, ஸ்டாலின் அவர்கள் பாணியில் சொன்னால் கள்ள கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் மீண்டும் மீண்டும் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஆனால் எதிர்க்கிறோம் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் அதை மக்கள் மத்தியில் பதிய வைக்க வேண்டிய வேலை அதிமுகவை சார்ந்தது. காரணம், பல்வேறு சட்டங்களுக்கு அதிமுக வாக்களித்தது, பாஜக கொண்டு வந்த சட்டங்களுக்கு. பல்வேறு விஷயங்களை எதிர்த்தே பேசலை. இப்போது வேளாண் சட்டங்களை 3 வேளாண் சட்டங்கள் பாஜக கொண்டு வந்த பொழுது ஒரு பேருக்கு கூட அதிமுக எதிர்ப்பாக பேசலை. நான் விவசாயின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அது பெரிய எதிர்த்து போராட்டம் நடத்தலை என்று. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வந்தபோது ஆதரவளித்து வாக்களித்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு. 3வது, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அப்பொழுது கேட்ட பொழுது, அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் கொண்டு என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டை தவிர 12 மாநில முதலமைச்சர்கள், பீகாருடைய நிதிஷ்குமார் உட்பட இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, பேரளவுக்காக கொண்டு வந்தாங்க. அப்போ பாஜகவை ஆதரிப்பதில் எந்த விதமான
சமரசமும் செய்து கொள்ளாமல் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தாங்க. இது ஒரு முக்கியமான காரணி. இன்றைக்கி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பாஜகவுடைய வெளியே வந்துட்டோம். ஆனால் நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதாவை பற்றி தவறாக பேசும்போது கூட அமைதியாக இருந்தார்கள். அண்ணாவை பற்றி பேசும்போது கூட அமைதியாக இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் கூட்டணி உடைந்தது, ஒரு திட்டுப்புன்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் என்ன மக்கள் மத்தியில் அந்த விஷயங்கள் போச்சு, இவங்க கூட்டணி உடைப்பதே ஒரு நாடகம், சேர்ந்திருப்பது போல பிரிந்து நிற்கிறாங்க, அதன் மூலமாக திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் பிரியும். இப்போ திமுகவுடைய பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமாக திமுகவுக்கு போகுது, அது உண்மை தானே. ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போகுது. அதே மாதிரி பாஜகவை பிடிக்காதவர்கள் மொத்தமாக திமுக கூட்டணிக்கு இப்போ டீஃபால்ட்டாக போடுறாங்க. ஆனால் அதிமுக வந்து பிரிந்திருந்தால் அந்த வாக்குகள் பிரியும், அதன் மூலமாக திமுக பெறக்கூடிய அந்த வாக்குகளுடைய சதவீதம் குறையும் என்கிற ஒரு கணக்கு சொன்னாங்க. அதை மக்கள் நம்பினாங்க. அதனால தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் திமுக வெற்றி பெற்றதுக்கு இது ஒரு காரணம். ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம் பாருங்கள், இன்றைக்கி இடையில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதில் அதிமுக போட்டியிடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுக்கு தான் அங்கே வாக்கு வங்கி அதிகம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 65,000 வாக்குகள் அதிமுக வேட்பாளர் வாங்கினார். அந்த விக்கிரவாண்டியில் மட்டும் வித்தியாசம் வெறும் 6,000 ஓட்டு 7,000 ஓட்டு தான். ஏன் அதிமுக போட்டியிடவில்லை? போட்டியிட்டு இருந்தால் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கலாம். அப்போ போட்டியிடாமல் பாஜக கூட்டணியான என்டிஏ கூட்டணியான பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு நீங்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுத்தார்கள் என்று திமுகவும் அவர்கள் கூட்டணியும் பேசின பேச்சு மக்களிடம் எடுபட்டது. ஆனால் விமர்சனங்கள் என்னங்கன்னா, அதிமுக வந்து திமுகவுக்கு தான் ஒரு மறைமுக ஆதரவு தந்தாங்க, இப்போ அதிமுக வெளியே வந்தாங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக ஓட்ஸ் வந்து திமுக தானே சார்? இல்லைங்க, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அதிமுகவே திமுகவுடைய எதிர்ப்பலையால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இப்போ எம்ஜிஆர் வெளியே வந்தார்னா திமுக கலைஞருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதிமுக என்றாலே திமுக எதிர்ப்பு தான். அது நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பலாம். ஏன்னா திமுக பிடிக்காதவர்கள் அதிமுக வாக்களிப்பாங்க. எம்ஜிஆர் காலத்தில் அப்படி தான். அதை முழுமையாக வளர்த்தெடுத்தவர் ஜெயலலிதா அவர்கள். கலைஞர் அவர்களை கருணாநிதி என்று அப்படி ஒற்றைப்படையில் சொல்லின காரணம் என்னவென்றால், நீங்கள் எதிரி, எம்ஜிஆரோட எதிரி, அப்போ எனக்கு எதிரி தான் சொன்னாங்க ஜெயலலிதா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கெலாம் ஆதரவு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கெல்லாம் வாக்களிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் திமுக எதிர்ப்பு தான். அவங்க திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்காங்க. ஒன்று மாற்றி வாக்களிப்பார்கள், இல்லை என்றால் சும்மா இருப்பாங்க. ஆனால் இந்த விக்கிரவாண்டியில் அது மாற்றம் நடந்திருக்கிறது. அது நீங்கள் சொல்கிற கேள்விக்கான காரணம் புரிகிறது. ஏன்னா விக்கிரவாண்டியில் 1,00,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வந்ததுன்னா அதிமுக வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அது எல்லாமே அதிமுகவில் நடக்கின்ற பிரச்சனைகள், அல்லது அதிமுக போட்டியிடலை, பாஜக எதிர்ப்பு நிலை, இதுதான் காரணம். இது எல்லாமே என்ன, திமுகவுக்கு ஒரு லக்கு தான். இந்த கூட்டணி சதவீத கணக்குகள் திமுகவுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, கடந்த 10 வருடங்களாக திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் இடம் மாறவே இல்லை. கவனிங்க, 17லேருந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் அங்கே தான் இருக்காங்க, காங்கிரஸ் அங்கே தான் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே தான் இருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சி அங்கே தான் இருக்குது. ஏன் மாறாமல் இருக்காங்க? அங்கேயே இருக்காங்க. ஏன் அதிமுக பக்கம் போகல? 2024 வந்து அதிமுக தனித்து நிற்குது, பாஜகவுக்கு விலகி நிற்கின்றாலும் கூட ஏன் யாரும் போகலை? இது முக்கியமான கேள்வி தானே. அங்கே வந்து சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் அங்கே 4 இடம் வேணும்னு கேட்டாங்க, 2 இடம் கொடுத்தாங்க, சில கட்சிகளுக்கு கொடுக்கல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஏன் அதிமுகவுக்கு போகல? நம்பகத்தன்மை தான். இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் மீண்டும் சேர்ந்துட்டாங்கன்னா அதுதான். இப்போ அந்த நம்பகத்தன்மையை இன்னும் எடப்பாடி அவர்கள் முழுமையாக எதிர்க்கட்சிகளுக்கு அல்லது அவர்கள் எதிர்ப்பு நிற்பவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை. அதுதான் அங்கே பலவீனம். நீங்கள் வந்து எடப்பாடி பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, சிறுபான்மை மக்கள் மத்தியில் அதிமுகவுடைய நம்பிக்கைக்கு ஏற்படுத்தணும், இதை வந்து ஒவ்வொரு அதிமுககாரனும் செய்யணும், நாங்கள் பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம், நாங்கள் பாஜக எதிர்ப்பு தான், நீங்கள் நம்பலாம், அந்த நம்பிக்கையை நாங்கள் விதைக்கிற இதை கொஞ்சம் தொய்வு இருக்குது அப்படின்னு பேசுகிறீங்கல்ல. அப்போ என்ன காரணம்? நீங்கள் ஏன் விதைக்க மறுக்கிறீங்க? இன்னும் நீங்கள் ஏன் உறுதியாக பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இன்னும் ஏன் நீங்கள் வெளிப்படுத்தலை அப்படிங்கிற கேள்வி தான். ஆப்வியஸ்லி திமுக எதிர்ப்பில் இருக்குது, திமுக பாஜக எதிராக மனநிலையில் இருக்காங்க, திமுக கூட்டணியில் இருப்பவர்களும் பாஜக எதிராக இருக்காங்க. அதிமுக இன்னும் பலமாக பாஜகவை எதிர்க்கிறதா, அது இன்னும் பலவீனமாக இருக்கிறதா என்கிற கேள்வி மக்கள் வரைக்கும் இருக்குது.
ஒரு சாமானிய மக்கள் வரைக்கும் இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கேட்க தேவையில்லை. சாமானிய மக்கள் வரைக்கும் எடப்பாடி வெற்றி பெற்ற யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? இதே 2 எம்பி இருந்தாருன்னா கண்டிப்பாக அங்கே மோடிக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருப்பார். இந்த எண்ணம் இருக்குதுல்ல, இதை நீங்கள் உடைக்காத வரைக்கும் அதிமுக அதில் வெளியே வர முடியாது. இதுதான் அவருடைய தோல்விக்கு காரணம் எடுத்துக்கலாம். இதுதான் அவருடைய தொய்வுக்கு காரணம், தோல்வி இல்லைங்க. சரி, அதிமுகவோ திமுகவோ நீங்கள் அவருடைய வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வருஷம் வரலாற்றில் எந்த காலகட்டத்திலையும் 20 விழுக்காடு கீழே வாங்கினதாக இல்லை. எந்த காலகட்டத்திலையும். இப்போ 2014 ஜெயலலிதா அவர்கள் 37 இடங்களில் வெற்றி பெற்றாங்க எம்பியில். அப்போ வந்து திமுக தனியாக நடிச்சு, பாஜக தனியாக நடிச்சு, அதிமுக தனித்து போட்டிட்டாங்க. 5 முனை போட்டி. அதில் வந்து 37 இடங்களில் ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. அப்போ தான் கேட்டாங்கல்ல லேடியா மோடியான்னு. அந்த காலகட்டம் தான் இறுதி தேர்தல், அவங்களுடைய இறுதி பாராளுமன்ற தேர்தல். அப்போ அதில் பாஜக தனித்து நின்று 2 இடங்களை வெற்றி பெற்றாங்க. உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி 1, தருமபுரி 1 வெற்றி பெற்றாங்க. திமுக 40 இடங்களிலும் தோல்வி. ஆனாலும் ஓட்டு சதவீதம் 20க்கு மேலே தான் இருந்துச்சு. இப்பொழுது அதிமுக எடுத்துக்கங்க, இப்பொழுது 40 இடங்களிலும் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி சேர்த்து 40 இடங்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக தோல்வி, 10 இடங்களில் டெபாசிட் இல்லை. ஆனாலும் 20 விழுக்காடுக்கு மேலே தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த ஓட்டு வங்கி குறைகள், அந்த கேடட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய அடிப்படை ஓட்டுகள் 1.5 கோடி தொண்டர்கள் விட்டுருங்க. அது 1.5 கோடி தொண்டர்கள் என்பது ஒரு சும்மா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. இத்தனை 20 விழுக்காடு வாக்காளர்கள் சராசரியாக திமுகவுக்கும் ஆதரவு அதிமுகவுக்கு இருக்காங்க. இப்போ நீங்கள் பாஜக வாங்கின கூட்டணி 18% வாங்கிருச்சுன்னா அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் கூடும் குறையும், மாறிடும், உடஞ்சிடும். நிலையான வாக்குகள் நான் சொல்கிறது ஸ்டாண்டர்ட் ஓட்ஸ், அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் 20 விழுக்காடுக்கு மேலே. இப்போ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 விழுக்காடு இருக்குது ஸ்டாண்டர்ட் ஓட்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து நாம் தமிழருக்கு இப்போ 8 விழுக்காடு வந்திருக்கு. இது ஸ்டாண்டர்ட் ஓட்ஸ் தான். அவங்க 8 விழுக்காடு ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஓட்ஸ் தான் ஒரு கட்சியுடைய வேல்யூவை சொல்லக்கூடியது. அப்போ அதிமுகவோ திமுகவோ அவர்கள் வந்து தன்னை கீழே அவங்க போகவே இல்லை, அவங்களுக்கான பலம் இருக்கிறது. ஆனால் காரணகாரியம், தேர்தல் யுக்தி, கூட்டணி யுக்தி, ரெண்டாவது அவர்களுடைய அந்த கான்ஃபிடென்டான ஸ்பீச்சு. இப்போ நீங்கள் பாஜக மனநிலை இன்னும் வந்து ஒரு எடப்பாடி வந்து கொண்டு வந்தாருன்னா, இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது, அதை வந்து அவர் உயர்த்தி பிடிக்கணும். அல்லது வந்து இங்கே வந்து மோசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, அதிமுக வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோன்னு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்தால் அதிமுக மீண்டும் வளர்ந்து விடும். வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாலாம் எம்ஜிஆர் 3 தடவை தொடர்ச்சியாக இருந்தார். அது தவிர எந்த கட்சி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக 3 முறை சிஎம் உட்காந்தாங்க, கலைஞர் கூட கிடையாது. அப்போ மாறி மாறி தான் இருக்குது தமிழ்நாடு. இப்போ தொடர்ச்சியாக இப்போ அடுத்த முறை 2026 மிகப்பெரிய ஒரு போட்டியை அதிமுக நினச்சா கொடுக்க முடியும். அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஓகே, இப்போது அதிமுக பொறுத்தவரை ஒரு 4 கூட்டணியாக தனித்து நிற்கிறாங்க. இந்த 4 பேருமே வந்து ஒரு கூட்டணியாக வந்தாங்கன்னா கட்சி வலிமை பெற்று வேட்பாளரும் வலிமை பெறுவாங்கல்ல. அதிமுகவோட சார்ந்தவர்கள் நீ சொல்கிறத ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. நான் என்ன பார்வையை பார்க்குறேன்னா, இந்த 4 பேரும் தனியாருக்கு வரைக்கும் தான் எடப்பாடிக்கு பலம். என்ன காரணம்னா, ஓபிஎஸும் டிடிவியும் பாஜக அனுதாபிகள் என்று இன்னைக்கு வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். இப்போ ஓபிஎஸ் வந்து சொல்ல போனால் பாஜக காவி துண்டையே அவர் அணிஞ்சிட்டு நான் பாஜக காரன்னே காமிச்சிட்டார். ராமநாதபுரத்து தொகுதியில் வந்து தனி சின்னத்தில் போட்டிட்டாலும், அந்த பலாப்பழ சின்னத்தில் போட்டிட்டாலும் ஒரு முழுக்க பாஜகவுடைய வேட்பாளராகத்தான் இருந்தார். அதே மாதிரி தான் டிடிவி. 2 பேருமே தன்னை பாஜகவுடைய அனுதாபிகளாக, எப்படி வந்து வாசன் இருக்காரோ அதே போன்று தன்னை காமிச்சிக்கிட்டாங்க. எப்படி வந்து ஏசி சண்முகம் இருக்காரோ அந்த மாதிரி பாரிவந்தர் எப்படி இருக்காரோ இவர்களை போன்ற ஒரு நபராக பாஜகவுடைய கூட்டணியில் இருப்பவர்களாக காண்பித்துக் கொண்டார்கள். அது இன்னைக்கு அதிமுகவுக்கு மீண்டும் வந்தால் அது அதிமுக பலவீனப்படும். ஏனென்றால் பாஜகவுடைய இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய ஸ்டாண்ட் என்ன? நான் எக்காலத்திலும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், 2026 எதிர்ப்பேன்னா நீங்கள் இவங்களை ஏற்றுக்கிட்டேன்னு வச்சிங்களேன், அது பலவீனம் அடையும் அந்த எண்ணம். இப்போ நீங்கள் மீண்டும் அதிமுகவை பலப்படுத்தணும்னா எடப்பாடி தான் பலப்படுத்தணும். இவர்கள் வந்துடுறதுனால இவங்க கம்ப்ளீட்டாக வந்துடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. இவங்களை இவங்க இப்போ இவங்க ஆதரவில் தான் சார் இருக்காங்க, கூட்டணியில் இல்லைங்க. இப்போது இப்போ வந்து ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவர்களுக்கென்று தெற்கில் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் முக்குளத்தூர் வாக்கு இருக்குது, அது மாற்றம் இல்லை. குறிப்பாக பிறன்மலை கள்ளர் சமூகம், கள்ளர் சமூகத்துடைய வாக்குகள், தேவர் சமூகத்துடைய வாக்குகள் இந்த 2 பேருக்கு இருக்குது. சசிகலா தனித்து நிற்கிறாங்க, அவர்களுக்கும் இருக்குது. இந்த 3 பேருமே இந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், புரிந்து கொள்ளுங்கள். இப்போது எடப்பாடி வந்து கடந்த முறை தேவர் ஜெயந்திக்கு போன போது கமுதிக்கு போனார்ல, அப்போ வந்து அங்கே இருக்கின்ற குரல் வந்து எடப்பாடி ஒளிகன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் கத்தி
எடப்பாடி எங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். முக்குளத்தூர் சமூக மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு எடப்பாடி மேலே இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இந்த வன்னியருக்கான பத்திர விழுக்காடு கொடுத்தது முக்குளத்தூர் சமூகத்துக்கு கோபம் இருக்கிறது. இந்த 2 விஷயத்தையும் எடப்பாடி செஞ்சார். இப்போ அந்த சமூகத்துடைய எதிர்ப்பு தான் எடப்பாடிக்கு இருக்கே ஒழிய, நீங்கள் இவர்களை சேர்த்ததுனால வந்து இது மாறிடுமா என்று கேட்டால் எனக்கு முழுமையாக மாறாது. காரணம் என்னென்றால், ஏற்கனவே எடப்பாடியை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. இப்போ ஒன்று. மூன்றாவது, அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கான அந்த ஓட்டு பேங்க் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூர்லையும் இன்றைக்கி வட தமிழகத்திலும் அந்த கொங்கு பெல்ட்டிலும் அவருக்கு இருக்கிறது. இப்போ இந்த வாக்குகள் இவரை வச்சுக்கிட்டு இருக்கு. மூன்றாவது, ரெட்டலை சின்னம். நீங்கள் என்ன தான் ஜாதி பார்த்தாலும் ரெட்டலைக்கென்று வாக்களிப்பவர்கள் எல்லா காலத்திலும் இருக்காங்க. நீங்கள் போய் உதயசூரியன் ரெட்டலையா, ரெட்டலை, அவ்வளோதான். அப்போ அந்த ரெட்டலை சின்னம் யார் பக்கம் இருக்குது என்று. மூன்றாவது, எடப்பாடியிடம் பெரும் பணம் இருக்கிறது. நீங்கள் எல்லா பொதுக்குழு உறுப்பினரையும் விலைக்கு வாங்கக்கூடிய காசு இருந்தது. பல முன்னாள் தலைவர்கள் எல்லோரும் எடப்பாடி ஆதரிக்கிறார்கள். பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா 99 விழுக்காடு எடப்பாடி ஆதரிக்கிறது. ஏன்னால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த பைலா என்னென்னா, தொண்டர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கட்சி. தொண்டர்கள் என்றால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பைலா. அதன் அடிப்படையில் பார்த்தாலுமே ஏற்கனவே அவர் தன்னை நிரூபித்து விட்டார் பொதுச் செயலராக. நீதிமன்றத்திலையுமே அவர் பொதுச் செயலாளர் இருப்பதில் எந்த தடையும் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் தனித்துவமான கட்சியை தனக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ மீண்டும் அவங்களை எங்க வெளியே போகிற ஓனானை தூக்கி திருப்பி இடுப்பில் சொல்கிற கதையாகிடும் அவருக்கு. அவர் இப்போ தோத்துட்டாங்க. ஒரு 10 வருஷமாக 10 தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான். இதுவே தொடராதுல்ல. 2026 மாற்றங்கள் வரலாம், சூழல் மாறலாம், யாருக்கு எப்படின்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் எப்படி மனநிலை இருக்குன்னு தெரியாது, மக்கள் மனநிலை. அப்போ என்ன பிரச்சனையும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ ஏன் இவர் ரிஸ்க் எடுப்பார் இவங்களை கூட்டிகிட்டு போய்? கண்டிப்பாக ஓபிஎஸும் டிடிவியும். எப்படி சார் மாற்றம் வரும்னு சொல்கிறீங்க? இதே நிலையில் தானே இருக்க போகிறாரு. இதில் என்ன மாற்றம் வந்துடப்போகுது? என்ன மாற்றம் என்றால், முதல் மாற்றம் என்பது அவர் பாஜக எதிர்ப்பில் உறுதி. 2 வருஷம் இருக்கிறத பார்க்கணும். அவர் உறுதியாக இருப்பாரா? அந்த உறுதி எப்படி வெளிப்படும்? அவர் எப்படி வெளியே பேசுகிறாரு, எப்படி போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்துகிறாரா, அல்லது பாஜகக்காரருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் நடக்குது, பேச்சு, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒன்று. இரண்டாவது, திமுக செய்கின்ற தவறுகள். எந்த ஒரு ஆட்சிக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தாலும். நம்ம எம்ஜிஆரை பார்த்துருக்கோம், ஜெயலலிதாவை பார்த்துருக்கோம், கலைஞர் அவர்களை பார்த்துருக்கோம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மாறி மாறி தான். அப்போ இன்னும் இந்த ஒரு 2 வருடங்களில் திமுக செய்கின்ற தவறுகள், ஏற்கனவே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை உண்மையிலேயே அது இப்போ இன்றைக்கி பலமாக போயிட்டுருக்கு. கள்ளச்சாராய பிரச்சனை போயிட்டுருக்கு. வேறு என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுகிற மாதிரி ஒரு திமுக விஷயம் செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியில் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பணம் செலுத்துகிறாங்க. மின் வாரியத்துக்கு நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பணம் பே பண்ணோம், இப்போ எவ்வளோ பே பண்ணுறோம். நான் வந்து வீட்டுக்கு 5000 ரூபா பே பண்ணேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 12000 ரூபா பே பண்ணுறேன். அப்போ டபுள் ஆயிருக்கா? அதே கன்சம்ஷன் தான். அப்போ அந்த கோபம் அதை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. அதிமுக அதான் செய்யணும். அதாவது அது 2 மாதத்தை ஒவ்வொரு மாதமாக கொண்டு வர வாக்குறுதியை திமுக கொடுத்துச்சு. ஏன் இன்ன வரைக்கும் நிறைவேற்றலைங்கிற விஷயத்தை கொண்டு போங்க. அது முக்கியமாக கொண்டு போகணும். இரண்டாவது, ஊழல் பட்டியல் எடுங்க. எந்த ஆட்சியிலையும் ஊழல் இருக்கும், அதை பாருங்கள். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை கொண்டு வாங்க. இதெல்லாம் அவர்கள் எடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போனார்கள் என்றால் நிச்சயமாக மாறும்ல. எங்க குறைந்தபட்சம் 60 தடவை வாங்கினீங்க கடந்த முறை, 100 தடவை வாங்க மாட்டிங்களா? மாற்றம் வராதா? அப்படித்தான் எடப்பாடி பார்க்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆகவே அவர் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் திருப்பி கொண்டு வந்தாருன்னா மறுபடியும் 0லேருந்து கேம் ஆரம்பிக்கும். இவ்வளோ லாங் ஒரு தூரத்துக்கு வந்தாச்சு, ஒரு இடத்துக்கு வந்துட்டார், அதற்காக நிறைய உழைத்து விட்டார். ஒரு இடத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து கட்சியை கைப்பற்றி விட்ட நிலையில் மீண்டும் நான் அந்த 2 பேரையும் கொண்டாந்து உள்ளே வைப்பேன்னாருன்னா அவர் மறுபடியும் வந்து 0க்கு வருவார். அது பிரச்சனைங்க. அதனால் செய்ய மாட்டார் எடப்பாடி. அவர் செய்யாமல் இருப்பது தான் எடப்பாடிக்கு நல்லது, கட்சிக்கும் நல்லது. அப்படி வந்தால் அதிமுக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது பாஜகவோட நகர்வதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். அங்கே இருக்கவங்க வந்து சொல்லுவாங்கல்ல, நம்ம இப்படி போயிடலாம், கூட்டணி அமைச்சிடலாம், நம்ம 2 பேரும் கூட்டணி அமைச்சா. இப்போ இந்த அன்புமணி சொல்கிறாருல, 25 இடம் எங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய இடம் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருப்போம்னு சொல்கிறாருல. அப்போ இது போன்ற பேச்சுக்கள் வரும். அப்போ தனித்துவமாக நீங்கள் போக வேண்டும் என்றால் நீங்கள் வந்து தனியாக தான் இருக்கணும், போராடி தான் ஆகணும். அது இப்போ தான் நீங்கள் வந்து பல பிரச்சனையை விட்டுட்டு இப்போ ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு ட்ராக்குக்கு வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் வந்து கவனமாக செலுத்தினா நீங்கள் 2026 ஒரு மிகப்பெரிய போட்டியை திமுக கொடுக்க முடியும் என்பதுதான் என்னோட கருத்து.
இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சரை வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து அறிவிக்க போவதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் அவரே சொல்லியிருந்தாரு இது வந்து ஒரு வதந்தி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மக்கள் ஏற்றுப்பாங்களா இந்த துணை முதல்வர் பதவி? அமைச்சர் கொடுக்கும்போது மக்கள் ஏற்றுக்கலையா? அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல, அப்போ ஏன் மக்கள் என்ன கொந்தளிச்சிட்டாங்களா? என்ன கொந்தளிக்கல? அது மாதிரி அவர் துணை முதல்வர் கொடுத்தா மக்கள் கொந்தளிச்சு போராட்டம் நடத்திடுவாங்களா? இதை முடிவு செய்ய வேண்டியது திமுகவும் திமுக பொதுக்குழு தான். ஆனால் சீனியர் இருக்காங்களா? அதுதானே இப்போ அதை பற்றி நீங்கள் உங்களுக்கே வருத்தப்படுறீங்க. சீனியர் வருத்தப்படணும். சீனியர் வந்து வெளியே பேசுகிறாங்களா? சரி, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அவர் ஏன் துணை முதல்வர் ஆக்குறாங்க அப்படிங்கிற சூழல் வருது. முதல்வருக்கு உடல் ரீதியாக சரியில்லைங்கிற மாதிரியான தகவல் வருது. கட்சியை காப்பாற்றணும். கட்சிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, ஒரு பெரும் பணம். அந்த பணத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க? இப்போ அந்த மாதிரி காலகட்டம்லாம் போயிடுச்சுங்க. நீ கடந்த காலங்களில் இருந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் இருக்கா? நீ என்ன கர்மவீரர் காமராஜரா இந்த கட்சியை தூக்கி நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறதுக்கு? எங்கேயுமே இல்லை. நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் சொல்கிறேன். லல்லு பிரசாத் ஐயா மாண்டை கொடுத்தாரு. இப்போ நீங்கள் இப்போ இருக்கார் பாஜகவில் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்கள் மகன்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அமித்ஷாவோட மகன் வந்து ஏன் பிசிசிஐயில் கிரிக்கெட்டை விளையாட தெரியாத ஒரு பிசிசி சேர்மனாக கொடுத்துருக்காங்க. பெரும் பணம் இருக்கிறது. இன்றைக்கி அரசியலில் வந்து ஒரு எம்எல்ஏவாக போட்டியிடுறதுக்கு நீங்களும் நானாக முடிச்ச முடியுமா? உங்களுக்கு இத்தனை கோடி வேணும். ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ இது பெரும் பணத்துடைய தொடர்பாக அரசியல் இருக்கிறது இன்றைக்கி. அதே மாதிரி அதிகாரம் அப்படி தான். அதிகாரத்தை கைமீற விட மாட்டாங்க. ஒன்று. மூன்றாவது விஷயம், அவர் ஒரு இளைஞர் தான், வரட்டுமே. நீங்கள் நான் ஒரு நெகட்டிவாக உங்களுக்கு இது கருத்து சொன்னேன். இந்த பக்கம் சொல்கிறேன். அவர் ஒரு துணை முதல்வர் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? துணை முதல்வருக்கென்று எந்த அதிகாரமும் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் 2 துணை முதல்வர் இருக்காங்க. சில மாநிலங்களில் 4 துணை முதல்வர் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 2 பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ துணை முதல்வராக ஆந்திராவில் கொடுத்தாங்க. அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஜெகன்மோகன் ரெட்டி வந்து துணை முதல்வராக கொடுத்த பேரே நமக்கு தெரியாது. அப்போ துணை முதல்வருக்கென்று பெரிய அதிகாரம் அரசியல் அமைப்பு சட்டத்தில் இல்லை. ஆனால் நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, கட்சியை கொடுத்துட்டாரு, அடுத்த முதல்வர் அவர் தான். இந்த பார்வை வேற எங்கேயும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அவர் முதல்வராகவே ஆவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்கல்ல, துணை முதல்வர் அல்ல, அவர் ஏன் முதல்வராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆட்சி முடிவதற்குள் கூட அவர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு நான் சொல்கிறேன். எப்படி? என்ன ரீசன்னா, உடல் ரீதியாக அவருக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை இருப்பது பத்திரிகை எழுதுகிறாங்க. அவருக்கு வயதும் இருக்குது, 2வது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு பத்திரிகை எழுதுகிறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே அதற்கான வந்து முன்னுதாரணம் இருக்கிறது. முதல்வர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது செயல் தலைவராக இருந்தார்ல, ஆக்டிங் எல்லா வேலையும் அவர் தானே பார்த்தாரு. அது ஏன் ஆகக்கூடாது? அப்போ செயல் தலைவராக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் மறுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஏன் கேள்வி கேட்க முடியும்? கட்சிக்காரங்க தான் கேட்கணும். வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்றே ஒன்று தான் திருப்பி சொல்கிறேன். அமைச்சராகும் பொழுது மக்கள் கொந்தளிச்சிட்டாங்களா? ஒரு அமைச்சராக கொண்டாந்து கொடுத்தீங்க, அவரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்தீங்க. ஆனால் அவருடைய இடம் இப்போ இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது? முதல் 3 இடத்துல வந்துருச்சா? இருக்கார்ல. அப்போ என்ன நடந்து போச்சு? அவர் முதல்வராகி கூட இவர் வந்து ஆக்டிவ் முதல்வராக வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? மக்கள் தான் தீர்மானிக்கணும். 2026 மக்கள் அதுக்கான முடிவு. மக்கள்கிட்டையும் ஒரு விமர்சனங்கள் இருக்குது சார். நான் என்ன சொல்கிறேன், கலைஞருடைய பேரன் தானே அப்படின்னு ஒரு விமர்சனம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுப்பது 2 தான். இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு எழுதக்கூடியது 2 இடத்துல தான். ஒன்று நீதிமன்றம், இன்னொன்று மக்கள் மன்றம். நீதிமன்றம் இந்த தீர்ப்பு எழுத முடியாது. எம்எல்ஏக்கள் கூடி யாரை முதல்வராக எடுக்கிறார்களோ அரசியலமைப்பு சட்டம் முதல்வராக்கிறது, மாற்றமே கிடையாது. 2வது மக்கள் மன்றம். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியனா இல்லை என்றால் 2026 தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவருக்கு சாதகமாக கொடுப்பாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லைனால் பாதகமாக கொடுப்பாங்க. அவ்வளோதான். நாம் கவலைப்பட வேண்டிய தேர்தலில் பார்க்கறக்கும் இவரே மாற்றுறக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? அதான் நீங்கள் பிரச்சனையாக இருக்குது. என்ன சொல்றீங்க? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக தேர்தலில் நின்று ஜெயிச்சார்னா மக்கள் மன்றம் கொடுத்த தீர்ப்புன்னு வச்சு நான் கேட்குறேன், ஓபிஎஸ் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாரா? நான் கேட்குறேன், ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருந்து முதல்வராக இருக்காரா? ஜெயலலிதா ஆகலை இல்லை. அப்பொழுது மட்டும் ஏன் நீங்கள் இந்த வாதத்தை வைக்கல? இந்திய பிரதமர்கள் எடுத்துக்கங்க. தேவகவுடா அப்படி தான் வந்தாரா? குஜரால் அப்படி தான் வந்தாரா? மன்மோகன் சிங் அப்படி தான் வந்தாரா? திரு நரசிம்மராவ் அப்படி தான் வந்தாரா? இவர்களெல்லாம் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு வந்தவர்களா? இல்லை. ஏன் நீங்கள் வந்து இவரை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க? இப்படி இவருக்கு மட்டும் ஏன் நீங்கள் பொருத்தி பார்க்குறீங்க?
இது காழ்ப்புணர்ச்சியாக கூட இருக்கலாம்ல. அவர் சின்ன பையன், கொஞ்சம் வயசு. அதுதான் இப்போ ஓபிஎஸ் வந்ததுக்கு ஒரு 30 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கு, அதனால தரோம். ஏன் கிடையாது? இப்போ வந்து நம்ம ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு எத்தனை வயசு இருந்தது? ஏன் ஆகவில்லை? 40 வயசில் ஆனது இல்லையா? இளம் இளம் பிராயந்தர் எத்தனையோ பேர் இருக்காங்களே, மந்திரிகளாக இருக்காங்களே இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்களில். அவருக்கு 45 வயசுங்க. 45 வயதுங்கிறது ஒரு நடுநிலையான வயது தானே. காரணம் என்னென்னா, இது வந்து இது வந்து நான் உங்களை சொல்லலை, அவர் மேல் இருக்கின்ற ஒரு காழ்ப்பு தான். அதாவது கலைஞரின் பேரனால் வந்துட்டார், அடுத்து அவர் வருவார், மக்கள் முடிவு பண்ணட்டும்ன்ற. அவர் வந்து ட்ரிபிள் கேனில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடும்போது இதே விமர்சனம் வந்துச்சு. ஏன் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ட்ரிபிள் கேனில், சேப்பாக்கு தொகுதியில்? மக்கள் தோற்கடிக்க வேண்டியதானே. நான் அதை தான் சொல்கிறேன். ஒன்று நீதிமன்றம், இல்லை என்றால் மக்கள் மன்றம். மக்கள் மன்றம் முடிவு செய்யட்டும்ன்றேன். நம்ம முடிவு செய்ய முடியாது. பத்திரிகையாளர்களோ பொது விமர்சனம் பண்ணுறவர்களோ முடிவு பண்ணுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அரசமைப்பு சட்டமும் கொடுக்கல. அதை முடிவு பண்ண வேண்டியவர்கள் மக்கள் மன்றம் தான். மக்கள் மன்றம் முடிவு பண்ணட்டும், அவங்க கட்சி முடிவு பண்ணும், எம்எல்ஏக்கள் முடிவு பண்ணுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படியானவர் யாரை விரும்புகிறார்களோ அவர் தான் முதல்வருங்க. இப்போ என்ன விரும்புனா நான் முதல்வர், உங்களை விரும்பினா நீங்கள் முதல்வர். அரசமைப்பு சட்டம் அப்படி தானே சொல்லுது. இதில் என்ன பிரச்சனை? அவர் இந்திய பிரஜை தானே, தமிழ்நாட்டுக்காரர் தானே, கட்சியை சார்ந்தவர் தானே, எந்த பிரச்சனையும் இல்லையே. அதனால் இதை வந்து நீங்கள் விடுங்க. அவர் எப்படி செயல்படுகிறார் என்று பாருங்கன்ற, அதுக்கு விமர்சனம் வைங்க. இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக செயல்படுறாருல, அதில் விமர்சனம் வைங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக 1 வருஷமாக இருக்காரா மேலே, அதில் விமர்சனம் வைங்க. என்ன பண்ணிட்டார்? ஊழல் பண்ணாரா? அவர் செயல்பாடு மோசமாக இருக்கா? அதில் இவர் தவறி இருக்காரா? அதில் விமர்சனம் வைங்க மக்கள் மன்றத்தில். இதுதான் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஜனநாயக வழியில்னு நான் பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.